இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெக்காவான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது எதுக்குனாக்க, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபைல்லாம் தேவையில்லாமல் டெலீட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு ஃபைலை டெலீட் பண்ணோம்னாக்க அது போய் ரீசர்க்கிள் பின்னில் போய் உட்காந்துக்கும். இது உள்ளே போய் தான் இருக்கும். இதுலேயும் அப்படி ரைட் கிளிக் பண்ணி எப்படி ரீசர்க்கிள் பின் அப்படி கொடுத்துட்டோம்னாக்கா இதுலேயும் காலியாகிடும். கம்ப்யூட்டரில் எந்த பக்கம் இருக்காது, அழிச்சிடும். ஆனால் அது கம்ப்யூட்டருக்குள்ளே ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஒரு பக்கத்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும், நமக்கு தெரியறதில்ல. அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது, அதாவது டெலீட் பண்ண ஃபைலை பர்மனெண்ட்லி டெலீட் பண்ண ஃபைலை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் அதில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர்னு ஒன்று யூஸ் ஆகுது. இது ஃப்ரீ தான். இதனுடைய டவுன்லோடு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாக்க இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டு, இப்போ ரெக்கவர் செட்டப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ரைட்டு, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஐக்கான் க்ரியேட் ஆகியிருக்கேன் டெஸ்க்டாப்பில். சரி, இப்போ இந்த இடத்துல ரன் ரெக்கவான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இது அதனுடைய வெப்சைட்டுக்கு போகும். அது வேணாம், அது க்ளோஸ் பண்ணிடுங்க. சரி, இதில் ரெக்கவா விசாட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இப்படி வந்துடும். இது ஆல் ஃபைல்ஸு அப்படின்னாக்கா இதில் இருக்கிறத போகிறான். அதாவது பிக்சரா, மியூசிக்கா, டாக்குமெண்ட்டா, வீடியோவா, கம்ப்ரஸ்டா, இல்லை இமெயில் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்கேன். இந்த ஆல் ஃபைலுங்கிறது இது எல்லாமே. பிக்சருங்கிறத குறிப்பிட்ட படத்தை மட்டும், அது இமேஜஸ் மட்டும் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதை மட்டும் ரெக்கவர் பண்ணோம். அடுத்தது மியூசிக்கு, அதாவது MP3 பாட்டு, ஆடியோ ஏதாவது டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதை ஃபுல்லாக இது எடுத்துரும். அடுத்தது டாக்குமெண்ட்டு, இப்போ இது PDF-ஆ இல்லை வேர்டு ஃபைலா இல்லை நோட்பேடில் உள்ளதா, அது எல்லாத்தையும் இது எடுத்துரும். அதே மாதிரி வீடியோ, இது எந்த மாதிரி வீடியோ வந்தாலும் சரி, MP4-ஆக இருந்தாலும் சரி, AVI ஃபைலாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இதை கொடுத்தீங்கன்னாக்கா இதாகிடும். இப்போ இது கம்ப்ரஸ்டு, அதாவது கம்ப்ரஸ் ஃபைலை டெலீட் பண்ணியிருந்தேனாக்கா அதை அப்படி கொடுக்கணும். அடுத்தது இமெயில், இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இதில் என்னாக்கா மீடியா கார்டு, ஐபேடு இதெல்லாம் கேட்கல. இன் மை டாக்குமெண்ட்டு, அதாவது நீங்கள் இந்த மை டாக்குமெண்ட்டில் இருந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். அடுத்தது இந்த ரீசர்க்கிள் பின்லேருந்து அழிச்சதெல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அடுத்தது இன் ஏ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், இதை தான் நம்ம கொடுக்கணும். அதாவது நீங்கள் எந்த ட்ரைவில் வச்சுருந்து அழிச்சு விட்டீங்களோ அந்த ட்ரைவை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். கொடுத்துட்டு ப்ரௌஸ் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னாக்கா, இப்போ நான் டி ட்ரைவில் இருக்கிறத ரெக்கவர் பண்ண சொல்லி கேட்குறேன். அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், டி ட்ரைவு எங்கே வந்துருச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள், எனேபிள் டீப் ஸ்கேன் அப்படின்னு கேட்குது. அது ரொம்ப ஆழமாக போய் ஸ்கேன் பண்ணணுமான்னு கேட்குது. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இப்போ ஸ்டார்ட்டு கொடுங்க. ஸ்டார்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே இது அப்படியே ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கும். சரி, இதில் மொத்தம் 25 நிமிஷம் கேட்குது. இதில் டெலிட்டட் ஃபைல்னு ப்ரோக்ரஸ் நம்ம 5245 ஃபைல் அதில் அழிச்சிருக்கேன். அது ஃபுல்லாக இப்போ ரெக்கவர் ஆகும். சரி, இப்போ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ ரெக்கவர் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிம்முடாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம இங்கே எதையும் செலக்ட் பண்ணல. இந்த இடத்துல ஒரு டிக் அடிச்சிட்டிங்கனாக்கா எல்லாமே டிக் ஆகி செலெக்ஷன் ஆகியிருக்கும். இங்கே ரெக்கவர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாக்க இது மாதிரி இப்படி இது வரும். எந்த ட்ரைவில், இப்போ நான் இ ட்ரைவில் பண்ணுறேன். இப்போ நியூ ஃபோல்டர் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்கவர் ஃபைல்
இங்கே ஓ போடணுமா? ஓ போடணும், விட்டுட்டேன். ரெக்கவர் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டாக்க இது ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து அந்த ஃபோல்டருக்கு காப்பி ஆகும். இப்போ வந்து ஃபைல் ஃபுல்லாக நம்ம எதில் சேவ் பண்ண கொடுத்தோமோ அதில் வந்து இப்போ சேவ் ஆகியிருக்கோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மை கம்ப்யூட்ரு இ-டிரைவில் வச்சுருந்தேன். இ-டிரைவில் பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னாக்க அதுக்குள்ளே நம்ம எந்த அதை ரெக்கவர் பண்ணோமோ அது எல்லாம் அப்படியே இருக்கும். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.